ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கொண்டைக்கடலை புலாவ் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி வாங்க, இன்றைக்கி இந்த புலாவ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே மறக்காமல் முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சுக்கிங்க. வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, முந்தின நாளே ஊற வச்ச கொண்டக்கடலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 20 நிமிஷம் கழுவி ஊற வச்ச பாசுமதி அரிசி, இது கூடவே கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், எண்ணெய், நெய், இதை எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிட்டேன். நல்லா எண்ணெய் காய்ந்த பிறகு வாசனை பொருட்கள் எல்லாம் முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் பொரிந்த பிறகு ஒரு 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக மெல்லிசாக நறுக்கி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த புதினாவும் கொத்தமல்லியும் இந்த புலாவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லையும் ஃப்ளேவரையும் தரும். அதனால் மறக்காமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே இந்த புலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா குழைய நமக்கு வதங்கி வரும். தக்காளி சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு ஏற்கனவே ஊற வச்சு இருக்கிற கொண்டக்கடலையை 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு கூடுதலாக தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கூடுதலாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசிக்கு 1க்கு 1.5 பங்கு விசில் விடுறதா இருந்தால் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் விசில் விட போகிறது கிடையாது. அதனால் 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த நீங்கள் தண்ணி வச்சுக்கிங்க. நான் ஒரு 350 கிராம் அரிசி எடுத்தேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பாசுமதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊறி இருந்ததுன்னா ரைஸ் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக சென்டராக வச்சு லைட்டாக நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா உடையவே உடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். அரிசியினுடைய அளவு பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கும். அரிசி நல்லா நீளமாக பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 70% பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ நீங்கள் கரண்டி வச்சு பார்க்குறப்ப தண்ணியே இல்லாத அளவுக்கு வரணும். இப்போ நான் லைட்டாக வச்சு பார்க்குறப்ப தண்ணி லைட்டாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சு வேக விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜல்லிக்கரண்டி வச்சு பார்க்குறப்ப தண்ணி இல்லாமல் எப்போ வருதோ அப்போ ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட போகிறோம். இப்போ தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. நான் மூடி போட்டுட்டேன். ஸ்டீம் வந்துருச்சு. விசில் போட்டுடுறேன். அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிடுறேன் நான். நீங்களும் அதே மாதிரி கம்மி பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் பார்த்துக்குங்க. 10 நிமிஷம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் கீழே இறக்கி வச்சிடுறேன். இறக்கி வச்சுட்டு ஸ்டீம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணணுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது.
பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணுறப்பவே இந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையினுடைய ஸ்மெல்லு சூப்பராக வந்துட்டுருக்கு. அரிசியும் பாருங்கள் எவ்வளவு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நீள நீளமாக இருக்குது பாருங்கள். சூப்பரான கொண்டக்கடலை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொண்டக்கடையில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி.